கன்னியாகுமரியில் பிரச்சனைக்குரிய இடத்தில் போடப்பட்ட முள்வேலி மற்றும் கட்டப்பட்ட மதில் சுவரை ஊர் மக்களும் பங்கு தந்தையர்களும் இணைந்து இடித்து தள்ளிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. களத்தில் நடந்தது என்ன? கல்லூரி நிர்வாகத்திற்கும் தனிநபருக்கும் ஏற்பட்ட மோதலில் ஊர் மக்கள் பங்கேற்று சுவரை இடிக்கும் காட்சிகள் தான் இவை. தேவாலய பங்கு தந்தைகள் உள்ளிட்டோர் மீது வழக்கு பாய்ந்துள்ள நிலையில் பின்னணி என்ன? குமரி மாவட்டம் நேத்திரவிளை அடுத்த கேஆர்புரம் பகுதியில் 13 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த நிலத்தை அகமது ரஹீம் என்ற தனிநபரும் கத்தோலிக்க திருச்சபைக்கு சொந்தமான ஜூட் என்ற கல்லூரி நிர்வாகமும் சொந்தம் கொண்டாடி உள்ளனர். இரு தரப்பிற்கும் யாருக்கு நிலம் சொந்தம் என்ற பிரச்சனை நீண்ட நாட்களாகவே இருந்துள்ளது. நிலப்பிரச்சனை தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்திலும் நடந்து வந்துள்ளது. இரு தரப்பும் மாவட்ட வருவாய்த்துறையிடம் நிலத்திற்கான ஆவணங்களை கொடுத்து பிரச்சனைக்கு தீர்வு காண வழிகாட்டப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் கடந்த வாரம் நிலத்திற்கான ஆவணங்களை ரஹீம் மாவட்ட வருவாய் அதிகாரிகளிடம் கொடுத்து நிலத்திற்கு உரிமை கோரியதாக தெரிகிறது. ஆவணங்களை சோதனை செய்த அதிகாரிகள் நிலம் ரஹீமிற்கு சொந்தமானது என்ற முடிவிற்கு வந்துள்ளனர். மேலும் சம்பந்தப்பட்ட நிலத்தில் ரஹீம் போலீஸ் மற்றும் வருவாய்த்துறை பாதுகாப்புடன் வேலியுடன் கூடிய சுற்றுச்சுவர் அமைத்துள்ளார். நிலத்தில் சுவர் அமைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்லூரி நிர்வாகிகளும் கத்தோலிக்க திருச்சபை பாதிரியார்களும் சில ஊர் பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சம்பந்தப்பட்ட நிலத்தில் இருந்த வேலி மற்றும் கூடாரத்தை ஊர் பொதுமக்கள் மற்றும் பாதிரியார்கள் இடித்து தள்ளி உள்ளனர். இந்த காட்சிகள் தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி உள்ளது. சுவர் இடிப்பு சம்பவம் தொடர்பாக நித்திரவிளை போலீசார் 8 ஊர் பங்கு தந்தையர்கள் மற்றும் ஊர் மக்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கில் 12 ரவுடிகளிடம்